தீ விபத்தில் காயமடைந்த குன்றக்குடி கோயில் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கண்ணீர் விட்டு கதறி அழுத நூற்றுக்கணக்கான கிராம மக்கள், பக்தர்கள். இறுதி ஊர்வல நிகழ்ச்சியில் வெளிநாட்டினரும் பங்கேற்று மரியாதை. வான வேடிக்கைகள், குலவை சத்தம் முழங்க உடல் நல்லடக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடியில் ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் உள்ளது. இக்கோயிலுக்கு 1971ஆம் ஆண்டு பக்தர் ஒருவரால் சுப்புலட்சுமி என்ற யானை வழங்கப்பட்டது. 53 ஆண்டுகளாக கோயில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்த இந்த யானை வழக்கம் போல கோயில் வளாகத்தில் உள்ள மலையடிவாரத்தில் தனது ஓய்வு கூடாரத்தில் கோயில் யானை சுப்புலட்சுமி கட்டி போடப்பட்டு இருந்தது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு யானை கூடாரத்தில் மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பற்றி எரிந்து கூடாரம் எரிந்து யானை சுப்புலட்சுமி மீது விழுந்துள்ளது. இதில் யானையின் தும்பிக்கை, முகம், வயிறு மற்றும் வால் உள்ளிட்ட பகுதிகளில் தீக்காயங்கள் ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக வனத்துறையினரும் கால்நடை மருத்துவர்களும் வரவழைக்கப்பட்டு தீக்காயத்தால் பாதிக்கப்பட்ட யானை சுப்புலட்சுமிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து சுப்புலட்சுமி யானைக்கு சிறப்பு மருத்துவ குழுவினரும் சிகிச்சை அளித்து கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் இன்று நள்ளிரவு சிகிச்சை பலனின்றி சுப்புலட்சுமி உயிரிழந்தது. யானை உயிரிழந்த சம்பவம் கேட்டு உடனடியாக வருகை தந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் யானைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் மறைந்த யானைக்கு பூஜையில் செய்து வழிபாடு செய்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மதுரை ஆதீனம் யானைக்கு மலர் தூவி மாலையிட்டு பூஜைகள் செய்தார். தொடர்ந்து ஆதீனம் மடத்தில் வைத்திருந்த சுப்புலட்சுமி யானையின் உடலுக்கு குன்றக்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். பின்பு கோயில் வளாகத்திலிருந்து துவங்கிய இறுதி ஊர்வலமானது கோயிலை சுற்றி வலம் வந்தது. நூற்றுக்கணக்கான பெண்கள், ஆண்கள் கண்ணீர் விட்டு அழுதபடி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். கோயில் சுற்றுலா வந்த வெளிநாட்டினரும் யானை உயிரிழந்த செய்தி கேட்டு யானையின் இறுதி ஊர்வல நிகழ்ச்சியில் பங்கேற்று மரியாதை செய்தனர். பின்பு காவலர்கள் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு யானையின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அப்போது வான வேடிக்கைகள் முழங்க பெண்கள் குலவையிட்டு வழிபாடு செய்தனர். ஓடியாரியா கணேசா, நாங்க அழைச்சா வருவியா கணேசா, ஏரியில போதால முன்கூட்டி வருவியா கணேசா, நீ எப்ப வருவியா கணேசா.
ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க